9 கேரட் ஜுவல்லரி ஆஃப்லைட் பாத்தீங்கன்னா சமீபத்துல இன்ஸ்டாகிராம், யூடியூப், பேப்பர்ஸ் வேர்ல்டு வைட் எல்லா சோஷியல் மீடியா வந்துட்டே இருக்கு. எங்களுக்கு ஏகப்பட்ட கால்ஸ்கள் வந்துட்டு இருக்கு. பட் அதுல நான் முக்கியமான விஷயம் உடைக்கணும்னு நினைக்கிறேன். அத சில மேனுபேக்சர்ஸ் தப்பாவும் நினைக்கலாம், சில கடைக்காரர் என்னை பத்தி தப்பாவும் பேசலாம். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பட் இருக்கிற விஷயம் என்னன்னா 9 கேரட் ஜுவல்லரி ப்ரிப்பேர் பண்ணும்போது அலாய் வந்து தேவைப்படுது. அலாயோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. ரெண்டாவது அதுல வேஸ்டேஜும் நிறைய ஆகுது. ரெண்டாவது அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ப்ராசஸிங் இல்ல ஒரு R&Dன்னு சொல்லுவோம் பாருங்க, ரிசர்ச் சரியா நடக்கவே இல்லை. யாரோ இன்ஸ்டாகிராம்ல போட்டதுக்காக நம்ம ஒரு ஜுவல்லரியை வாங்கி கண்டிப்பா 9 கேரட் ஜுவல்லரியை வந்து நம்ம 1க்கு 2 தடவை திங்க் பண்ணி தான் வாங்கணும். ஏன்னா இப்ப மேக்கிங் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 1 கிராமுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் மேக்கிங் சார்ஜ் கேட்கறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4500 ரூபாய் இருக்கிற தங்க வேல்யூத்துக்கு 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் கேக்குறீங்கன்னா 20ல இருந்து 30-40% வரைக்கும் வேஸ்டேஜ் மேக்கிங் கேக்குறாங்க. சோ 30-40% பணத்தை கொடுத்து உங்களுக்கு 9 கேரட் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்ட பணம் வீண் போக கூடாது. 5000 ரூபாய்க்கு ஒரு வேல்யூ உள்ள ஒரு பொருளுக்கு ஒரு 500 ரூபாய் மேக்கிங் சார்ஜ் கொடுக்கலாம், 700 ரூபாய் கொடுக்கலாம். 1000 ரூபாய் 1200 ரூபாய் ஒரு பிரபல கடையில விசாரிக்கும் பொழுது சொல்றாங்க, சார் 1000 ருபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு 1500 வரைக்கும் ஜுவல்லரி இருக்குன்னு சொல்றாங்க ஒரு கிராமுக்கு. அவ்வளவு பணம் கொடுத்து நீங்க 9 கேரட் வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு லாஸ் தானே. சோ 9 கேரட் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கான ஒன்றும் சரியான டைம் வரல. அப்படி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 1 கிராம் 2 கிராம் சின்ன ஜுவல்லரி வாங்கி ட்ரையல் பண்ணி பாருங்க. பட் இதுல ஒரு டிஸ்க்ளைமர் சொல்றேன், 9 கேரட் ஜுவல்லரி வந்து என்னதான் பாலிஷ் பண்ணி நல்லபடி பினிஷ் பண்ணி கொடுத்தாலும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல அதுல கண்டிப்பா அது கொஞ்சம் டல் ஆகதான் செய்யும். இதை நோட் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. பாய்.